ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் பேசுறது கேக்குதா இப்போ? கேக்குது பிரபுஜி, கேக்குது. இப்ப சவுண்டா கேக்குதா, நார்மலா கேக்குதுங்களா? நல்லாவே கேக்குது. நல்ல சவுண்டா கேக்குதுங்க பிரபுஜி. ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி. சரி, நேற்று நாம 33வது ஸ்லோகத்து வரைக்கும் நிறுத்திருக்கோம் இல்லைங்களா? 31ல முடிச்சோம். சரி, இல்ல 41ல முடிச்சோம். 42, 43 ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி ஏற்படுகின்ற ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்த் ஐஸ்கான் பெங்களூருக்கு நம்ம அனைவரு சார்பாகவும் சின்ன பிரார்த்தனை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்துக்கு ஜெய். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. 32வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் படிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभुजी, प्रणाम। यामिमां पुष्पितां वासं प्रवदन्त्य विभस्सितः वेदवादरदा पार्थ नान्यत् अस्तीति वादिनः कामात्मानः स्वर्गपराः जन्मकर्मफलप्रदां क्रियाविशेषबहुलां भोगैश्वर्य गतिं प्रति। हरे कृष्णा प्रभुजी। ஹரே கிருஷ்ணா. அழகா படிச்சு மாதாஜி. இந்த ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகமே 42, 43 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, சிற்றறிவு மனிதர்கள் வேதங்களின் மல சொற்களால் கவரப்படுகின்றனர். இவ்வாக்கியங்களால் சொற்கோலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதால் நற்பிறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பளவு செயல்களுக்கு பரிந்துரைக்கின்றன. புலங்கட்சிகளின் செல்வமிகு வாழ்வையும் விரும்புவோர் இதைவிட எதுவும் இல்லை என்று உயர்ந்து கூறுகின்றனர். இப்ப நம்ம நேற்றுக்கு முந்தா நாள் படிச்சோம். நேற்றுக்கு என்ன படிச்சோம்னு பாத்தீங்கன்னா, சத்துவ குணத்துல இருக்கிறவங்க இந்த செயல்பாடு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த செயல்பாடு என்ன பாத்தீங்கன்னா, பகவானுக்கு பக்தி கொடுப்பாங்க, முழுமையான பக்தி இருக்காது. முழுமையா பக்தி கொடுக்க மாட்டாங்க. கடமைக்கு படிப்பாங்க, கடமைக்கு கோயிலுக்கு போவாங்க, கடமைக்கு செய்வாங்க, அவ்வளவுதான். அது முழுமையான பக்தி கிடையாது. ஆனா அந்த பக்தி கொடுத்தாலும் அவங்க சொர்க்கம், அதாவது சொர்க்கலோகம் தான் போவாங்க, உயர்லோகம் போவாங்க. ஆனா பகவான் லோகத்துக்கு போக முடியாது இல்லைங்களா? பகவான் லோகத்துக்கு போனோம்னா முழுமையான பக்தி. நம்ம இதுதான் ஃபுல்லா முழுக்க அதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, இவங்களுடைய சொற்கள், இப்போ ஒரு நிறைய ஆச்சாரிகள் இருக்காங்க, நிறைய சாமியார்கள் இருக்காங்க, காவிய வேட்டி கட்டிட்டு இருக்கிற சாமியார்கள் ஏகப்பட்ட பேர் இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நான் இஸ்கான் கோவில்னு சொல்லல, பொது எல்லா கோயிலுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. சில பேர் இந்த மாதிரி கோலத்துல இருப்பாங்க, ஆனா உள்ள இருக்க வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், உள்ள இருக்க செயல்பாடு எல்லாமே அதர்மமா இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆச்சாரிகிட்ட போய் மாட்டிக்கூடாது, அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் மாட்டிக்கூடாது. மாட்டிக்கிட்டுன்னு அவங்க என்ன சொன்னா, ரொம்ப அழகா பேசுவாங்க, ரொம்ப அழகா பகவான் இப்படி பேசினாரு, இப்படி சொன்னாரு, அப்படி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள்ல சொல்லுவாங்க. ஏன்னா சில பிரபுபாதாவே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் சொற்பொழியில ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், கற்பனையில எதுவுமே சொல்லக்கூடாது. நமக்கு நிறைய கற்பனைகள் வரும், பகவான் இந்த இடத்துல இப்படி பண்ணார் இல்லையா, அது இந்த மாதிரி பண்ண நல்லா இருந்துக்கும்ல, இது மாதிரி பண்ண நல்லா இருந்துக்குமே, ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா சேர்த்து அந்த கிளாஸ் எடுக்கும் போதோ சரி, இல்ல சத்சங்களை பண்ணும் போதோ சரி, அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லவே கூடாது. வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டதோ அது மாத்திரம் சொல்றதுக்கு மாத்திரம்தான் ஒரு சத்சங்கம் நடத்துறவங்களுடைய ஒரு சிறப்பான செயலா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப போலி சாமியார்கள்லாம் பாத்தீங்கன்னா, இது தேவையில்லாத கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது எங்கேயோ ஒரு கதையை படிப்பாங்க, அந்த கதையை படிச்சுட்டு பௌதிக கதையை வச்சு சொல்லி இது விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு கதை படிக்கிறோம், ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னா பகவானுடைய லீலை இருக்கு. பகவான் ஏகப்பட்ட லீலை இருக்காரு, தேசங்கள் இருக்கு. எந்த நம்ம அகண்ட பாரத தேசத்துல 108 திவ்ய தேசங்கள்ல 80க்கு மேல நம்ம ஊர்லதான் திவ்ய தேசங்கள் இருக்கு. அந்த ஒரு திவ்ய தேசத்திலும் 1000 கதைகள் இருக்கு, 1000 பகவான் லீலை பண்ணிருக்கிறார் சரிங்களா? அதுல எடுத்து நம்ம சொல்லலாம். அதுக்காக பௌதிகமான செயலை வச்சு நாம சொல்லவே கூடாது, அதுதான் முக்கியமானது. இந்த இடத்துல என்ன சொல்றேன், சித்தறிவுடைய மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சித்தறிவு முடியும்னா கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம பெரிய ஆள் ஆயிடணும், சமுதாயத்துல மேன்மை அடையணும், நிறைய காசு சம்பாதிக்கணும். அந்த மாதிரி புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவர்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தேவர்கள் வழிபாடு பண்ணும்போது உடனே நமக்கு எல்லா விதமான பலன் கிடைக்கும், எல்லா விதமான பலன். ஆனா அது என்னன்னா தற்காலிகமானது. தேவர்களே பாத்தீங்கன்னா ஒரு எல்லைக்கு உட்பட்டவங்க தான் அவங்க இல்லைங்களா?
அப்ப அவங்க கிட்ட நம்ம போய் சரணாகதி அடைஞ்சு நம்ம அந்த இதை போய் நம்ம பணிவிடை செஞ்சுக்கிட்டு நம்ம காலத்தை டைம் வேஸ்ட் பண்றதோட பகவானுக்கு டைரக்டா நாம சேவை பண்ணலாம். இதுலயே பாத்தீங்கன்னா 3 விதமான செயல்பாடு இருக்கு. ஒண்ணு பரமாத்மா, பிரம்மன், பரமாத்மா, பகவான். இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல போறது பிரம்மனை சொல்லுவாங்க, முதல்நிலை பிரம்மன். இப்ப நம்ம என்னன்னா பிரம்ம நிலை அடையத்தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரம்ம நிலை அடையணும்னா பரமாத்மா உணரணும், பரமாத்மா உணர ஆரம்பிக்கணும். பரமாத்மா அதாவது பிரம்ம நிலையை விட அடுத்தது பரமாத்மா நிலையை உணரணும், அதுக்கப்புறம் பகவான் நிலையை உணரணும். இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே கதை இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் சூரியனோட 3 விதமான நிலையை படிச்சோம் இல்லைங்களா? சோ அது மாதிரி. ஆனா பகவானுடைய நிலை சூரியனுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்ம இப்படி பண்ணோம். இந்த சிற்றறிவு படிச்சவங்க பாத்தீங்கன்னா, அதாவது கனிஷ்டக அதிகாரின்னு சொல்லுவாங்க. அந்த கனிஷ்டக அதிகாரியோட செயல் எப்படி இருக்கும்? ஆரம்ப ஸ்டேஜ் தான், அலைபாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் நடத்தினாங்கப்பா, இவங்க இது மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்கப்பா, இதுல இந்த கிளாஸ்ல போனோம்ப்பா, இங்க ரொம்ப நல்லா பண்ணாங்கப்பா, இங்க ஒரு நல்லா இப்படியே பாஞ்சு போய்ட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்க நினைப்பாங்க இவரு ஒருத்தருக்கு சொல்றாரு, அவரு ஒருத்தர் சொல்றாரு, அவரு இப்ப அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி சொன்னாரு, இவர் இப்படி பண்ணாரு, அந்த அம்மா இப்படி சொன்னாங்க, இந்த அம்மா இப்படி பண்ணாங்க, அப்படியே ஒரு இது நடத்துவாங்க. அது பாத்தீங்கன்னா நம்மளை குழப்பி விட்டுரும், நம்மளை தெளிவான பாதைக்கு நம்மளை கூட்டு போகாது. அது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ வேலுக்குடி சாஸ்திரி இருக்காரு, ரொம்ப அழகா சிறப்பா கொடுப்பாரு. நம்ம அவரோட இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சி சம்பிரதாயத்திலோட ரொம்ப அழகா அவரை ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? ஆதி சங்கராச்சாரியா இருக்கார், அவரை ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்மளுடைய சில பிரபுபாதாவுடைய நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆழ்வார்களுடைய நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றது, தன்னுணர்வு அடைஞ்ச ஆத்மாக்கள் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஆத்மாக்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவர்கள் வழிபாடு பண்றதை நிறுத்தம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வழிபாடு பண்ணுங்க, வேணான்னு சொல்லல, அது நிலையானது அல்ல அப்படின்னு விளக்கமும் கொடுப்பாங்க. அதுதான் ஒரு சத்சங்கத்தோட ஒரு இது. அதுதான் இங்க சொல்ற, சிற்றடைய மனிதர்கள் வேதங்களின் மல சொற்களால் கவரப்படுகின்றன. இவ்வாக்கியங்களில் சொர்க்கலோகங்களுக்கு ஏற்ற பெறுதல் அதாவது நற்பிறவி அடைதல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றனர் இல்லைங்களா? இப்ப இந்திரனை வணங்கன்னு வச்சுக்கலாம். தேவர்கள் வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்திரனை, இப்ப வர்ண பகவானை வழி பண்றோம், வர்ண பகவானே எனக்கு மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஐம்புலனுக்கும் ஒரு தேவர்கள் இருக்காங்க. சோ அவங்களை வழிபாடு பண்ணா இது பலன் கிடைக்கும், எல்லாம் பலன் கிடைக்கும். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நாடு வீணாதான் போகும் இல்லைங்களா? வெயில் அடிச்சுனே இருந்தானா அது நம்ம வீணாதான் போகும். எல்லாத்துக்கும் ஒரு நிலை இருக்கு, அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும் இல்லைங்களா? பொதுவாக மக்கள் அந்த அதாவது மந்த புத்தி உடையவர்களாக உள்ளனர். தங்களது அறியாமையினால் வேதங்களில் அதாவது கர்மகாண்ட பகுதிகளில் கூறப்பட்டுள்ள பலநோக்கு செயல்கள் மீது அதிகம் பற்றுதல் கொண்டுள்ளனர். இப்ப கர்மகாண்டம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அடுத்த அத்தியாயம் நம்ம தான் படிக்க போறோம். கர்மயோகத்துல பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்மயோகம், சகாம கர்மயோகம் நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? இது அஷ்டாங்க யோகம் இருக்கு, ஒரு நிலை இருக்கு. ஃபர்ஸ்ட் நாம எல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டம் தான், மிருக வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஒத்துக்கணும், கண்டிப்பா ஒத்துக்கணும். ஏன்னா மிருக வாழ்க்கை எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்றது, இதுதான் அதோட வேலையா இருக்கும். நாம கொஞ்சம் வீடு கட்டிக்கிட்டு சுகமா இருந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதான் அதோட செயல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன சாப்பிடுதோ அதே மாதிரி தான் நாமும் சாப்பிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அது எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்டவர்கள். சோ அந்த வாழ்க்கை அந்த நிலையிலிருந்து மாறணும்னா முதல்ல பிரம்ம நிலையை உணரணும். பிரம்ம நிலைன்னா நாம தான் பிரம்மன். இதை நாம பிரம்ம நிலையை உணரணும். அப்ப பிரம்ம நிலையை உணர்ந்தாதான் உள்ள இருக்கிற பரமாத்மாவை உணர முடியும், எல்லா ஜீவராசிக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை உணர முடியும் இல்லைங்களா? அப்ப எல்லா ஜீவராசியும் சமநோக்கில பார்க்க ஆரம்பிச்சிருவோம். முதல்ல பிரம்மன் என்ன, நாம யாருன்றதை நம்ம உணர்றோம், அதுக்கு அடுத்தது பரமாத்மாவை உணர்றோம், அதுக்கப்புறம் பகவானை உணரும் போதுதான் நாம என்ன பண்றோம், முக்தி கிடைக்குது நம்ம. இப்ப பிரம்ம நிலையை உணரும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தடுமாற்றம். அதுதான் கனிஷ்டக அதிகாரியுடைய செயல்பாடு. கனிஷ்டக அதிகாரி சிற்றறிவு படிச்சவர்கள் எந்த நிலையில போனோம், தண்ணி ஊத்தினா எந்த திசையில போகும் பாருங்க, அது எங்க போவோம், நேரா கடல் தான் போய் சேரும், ஆத்து வழியா போய் கடலுக்கு போய் சேரும். ஆனா எங்க போதோ அது பார்த்து போயிட்டு, எங்கெல்லாம் பள்ளங்குதோ அந்த தாண்டி போயிட்டு தண்ணி போயிட்டு. அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நிலை எப்படி, நம்ம எங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நாம சிந்திச்சு செயல்படணும் இல்லைங்களா?
சோ அந்த சிற்றறிவு படைச்சவங்க வந்து மந்த புத்தி உள்ளவங்க பாத்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அந்த இப்போ ஒரு தோசிகாரத்தை போய் பாக்குறாங்க, ஜாதகம் பாக்குறாங்க, என் பையனுக்கு வரம் கிடைக்கல, என் பையன் சரியா படிக்க மாட்டான், ஏன் இது பண்றான் அது பண்றான், ஏதாவது ஒரு குறைய வந்து வச்சுக்கிட்டு போய் ஜாதகம் பார்ப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு ஆமாம்மா இந்த பிரச்சனை இருக்குமா, இதை பண்ண நல்லா இருக்கும், இதை பண்ண நல்லா இருக்குன்னு அவருக்கு கொஞ்சம் காசை பார்ப்பாரு. அதே வேதத்தை உணர்ந்தவங்க, பகவத்கீதையை உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இதெல்லாம் கர்மா, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சே ஆகணும், அனுபவிச்சே ஆகணும். அப்ப இந்த அனுபவத்தை எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளை இந்த மாதிரி மோசமா செயல்பட்டு இருக்கான், நம்ம குழந்தை இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு போய் யாரையும் பார்க்கணும் அவசியமே இல்லை, யாரையும் பார்க்கணும் இல்லை. போய் நேரா போய் பகவான் கிட்ட போய் ஆத்ம நிவதம் அடையணும், அவர்கிட்ட போய் சரணாகதி அடையணும். அவர்கிட்ட சரணாகதி அடையினா படிப்படியா உங்க வாழ்வாதாரம் மாற ஆரம்பிக்கும், சேஞ்ச் ஆரம்பிக்கும். மாற ஆரம்பிச்சு நம்ம பிள்ளைகளோட வாழ்வாதாரம் மாற ஆரம்பிச்சிடும். அது உடனே படிப்படியா தான் வரும். ஆனா படிப்படியா வர்றது இதே 18 தேதியில சொல்றாரு இல்லையா பகவான், ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது ஆரம்ப கட்ட, அதாவது சத்துவ குணத்துல இருக்கும் வந்து முதல்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுவான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதே ரசோ குணத்துக்காரன் முதல்ல வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பான், அதுக்கப்புறம் பார்த்தா கஷ்டப்படுவான். அது ரசோ குணத்துக்காரன். தமோ குணத்துக்கு ரெண்டுமே என்னன்னு தெரியாது. அப்ப நாமெல்லாம் பக்தர்கள் இருக்கலாம், நமக்கு முதல்ல வந்து கடினமா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பௌதிகத்துல தான் இருக்கிறோம். அந்த பௌதிகத்திலிருந்து வெளியே வரணும்னா கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், படிப்படியா தான் வரும். அப்ப பிள்ளைகளோட வாழ்வாதாரம் சரியா வரணும்னா நாமும் படிப்படியாக பக்தி யோகத்துக்கு வந்து நாம படிப்படியா வரும்போது தான் இல்லைங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி சிற்றறிவு படைச்ச மனிதர்கள் தான், மந்த புத்தி உள்ளதான் நம்ம செயல்படுறோம். இந்த பதம் நம்ம ரொம்ப அழகா கொடுத்துருக்கு. 43, 42, 43, 44 பார்ப்போமா? ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण ஹரே प्रभु जी। கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. भोगैश्वर्य प्रसक्तानां दया भक्रुद सेदसां व्यवसायात्मिका बुद्धिः समादौ न विधीयते। हरे कृष्ण प्रभु जी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த ஸ்லோகம் பாருங்க, அது கண்டினியூட்டி தான் சொல்ல போனா. என்ன சொல்றேன்னா, புலன்பத்தாலும் பௌதிக செல்வத்தாலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால மயங்க உள்ளவர்கள் மனதில் முழுமுறு கடவுளை பக்தி தோன்றுக்கான திடமான உறுதி உண்டாவதில்லை. ஏன்னா இது வந்து 14 அத்தியாயத்துல பகவான் வந்து ஞான யோகத்துல 2வது அத்தியாயத்துல ரொம்ப தெளிவா கொடுக்குறாரு. 14வது 14 சாப்டர்ல 14 சாப்டர்ல என்ன சொல்றாரு பாருங்க, சத்துவகுணம், ரசோகுணம், தமோகுணம். இந்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்பமா இருப்பான், ஜாலியா இருப்பாரு அவரு. சத்துவகுணத்துல எப்பவுமே ஜாலி. ஏன்னா அவர் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு, வேதங்களை படிக்கிறார். எனக்கு குடும்ப வாழ்க்கையை வந்து ரொம்ப விருத்தி அடைய மாட்டேன், ஏன்னா சுருக்கிதான் வாழ்வேன், எனக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுல இன்பம் காண்பார். அதே மாதிரி நிறைய வேதங்கள் படிப்பார், நிறைய உபதேசங்கள் படிப்பார், படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, தான் என்று அந்த ஆணவம் வந்துடும், ஈகோ வந்துடும். படிக்கிறது தப்பு இல்லை, அதுல அந்த குணத்துல இருந்து படிச்சாங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த ஈகோ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க நிறைய பிராமணனை பார்த்திருக்கீங்களா? எப்போ அவங்க கிட்ட பிராமண கிட்ட நீங்க எது பேசினாலும் வச்சுக்கலாம், அந்த பாகுபாடு வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் பிராமணன் எல்லா பிராமணனும் சொல்லல, வேதங்கள்ல உள்வாங்கி செயல்படும் போது பாத்தீங்கன்னா அந்த விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க இப்படிதான், நாங்க இப்படிதான், நாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதே அதே வந்து ஒரு சத்திரியன் பாருங்க, நான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தேன், இந்த நாட்டுக்கு நான் இப்படி எல்லாம் பண்ணேன், நான் ஒரு ஆட்சியாளரா இருந்தேன், இப்படி பண்ண அப்படி பண்ண பெருமையா சொல்லிட்டு இருப்பான். வைஷ்ணவ அப்படிதான் சொல்லுவான். ஆனா பகவானுடைய பக்தன் அது மாதிரி சொல்லவே மாட்டான். அடியேன், அடியேன் தான் சொல்லுவான். பகவானுக்கு அடியேன் தான், பகவானுடைய பகவத் பக்தனுக்கு அடியேன் அப்படிதான் சொல்லுவான், இல்லைங்களா? அந்த சொல்ற வார்த்தைகள் கூட அந்த 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 நிதானம் இருக்கும். அது ஏன்னா இந்த புலனின்பம் பௌதிக செல்வத்தில கவரப்படும் போதுதான் நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஞானம் இல்லாம போயிடும். அந்த ஞானம் தான் என்ற அந்த கர்வம் வந்துடும். நிறைய படிச்சிருக்கோம், நிறைய கிளாஸ் எடுத்து கர்வம் வந்துடும், இல்லைங்களா? அது வரவிடாது. ஏன்னா அது பற்றுதல்.
ஒரு நிமிஷம் இருங்க மாதாஜி. என்னப்பா இது திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சுங்க. ஹரே கிருஷ்ணா, கேக்குதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, பேசுறது கேக்குதா? கேக்குது பிரபுஜி. அதான் இல்ல, இடையில கரண்ட் இது போயிடுச்சு, நெட் போயிடுச்சு. நடுநடுவுல விட்டு போகுது. நடுநடுவில் காத்து அடிக்கிறதுனால என்னமோ விட்டு போகுது. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அப்பவும் கேக்குது. இப்போ கேக்குதுங்களா? அதான் எங்க இடையில சிக்னல் ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மாடியில இருக்கேன். கோவில்ல மொட்டை மாடியில ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் தான் எடுத்துட்டு இருக்கேன். நாலுல இருந்து நான் கீழே போயிடுறேன். அதான் பெஸ்ட். அது உங்களுக்கு நெட்டு விட்டு விட்டு வருது, வேற ஒண்ணும் இல்ல. அது கோவில் சரிங்க. நெட் எடுத்திருப்பீங்களா? அதனால ம். அதனால அது ஓ, கொஞ்சம் நீங்க கொஞ்சம் உள்பக்கமா வந்துக்குங்க. சரி 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 சரி. இப்ப கர்மகாண்டர்கள் பாத்தீங்கன்னா சிற்றறிவு மனிதர்கள் அப்படின்ற உறுதியா தீர்மானத்துக்கு தகுதி இல்லாமல் குறிப்பது, அதாவது போகம், அதாவது பௌதிக இன்பங்கள், ஐஸ்வர்யங்கள். ஏன்னா அவங்களோட பேராசை அப்படிதான் இருக்கும். கர்மிகளோட செயல்பாடு, நம்ம எல்லாம் கர்மிகள். உண்மையை சொல்லப்போனா நம்ம எல்லாம் கர்மிகள் தான். நாம பிரம்ம நிலையை உணர்றதுக்காக தான் நாம செயல்பட்டு இருக்கோம். அது எப்படின்னா பந்தப்படாம செயல்படணும். அதுதான் முக்கியமானது. நம்ம பந்தப்படாம செயல்படணும். பந்தப்படாம செயல்படணும் எப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த 18 அத்தியாயம் லெவல் 2 வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. ரொம்ப அழகா உங்களுக்கு விரிவா கிடைக்கும், தெரியும். அதுல பார்த்தா ஒரு ஒரு அத்தியாயத்திலும் பகவான் ரொம்ப அழகா நமக்கு விளக்கம் கொடுத்து வர. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற இந்த 2வது அத்தியாயத்துல கர்மகாண்டர்னா யாரு, இந்த சிற்றறிவு மனிதர்னா யாரு, இவங்க எல்லாம் கருமிகள். கர்மகாண்டர்ல கருமிகள் இருக்காங்க. அதுலயும் நிஷ்காம கர்மயோகத்திலையும் பண்ணவங்க இருக்காங்க, சகாம கர்மயோகத்திலையும் பண்றவங்க இருக்கிறாங்க, அஷ்டாங்க யோகத்திலையும் பண்றவங்க இருக்காங்க. இதை பத்திலாம் விரிவா ஒரு ஒரு அத்தியாயம் கொடுக்க போறாங்க. நான் அதாவது நாளைக்கு, அதாவது 3வது அத்தியாயம் படிக்க போறேன் இல்லைங்களா, அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இதுல இன்னொன்னு குறிப்பா பாத்தீங்கன்னா, சிற்றறிவு படைத்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்தில் உள்ள செயல்பாடு தான் அவங்க. அவங்க சொர்க்கம் தான் போவாங்க. சொர்க்கம் மட்டும் இல்ல, அந்த 6 லோகம், உயர் லோகத்தில் உள்ள 6 லோகம் போவாங்க. அந்த 6 லோகம் போனாலும் அங்க போனா எல்லாம் நல்ல நல்ல ஹாப்பியா வாழலாம், நல்லா இருக்கலாம். ஏன் எவ்வளவு வரைக்கும் நம்முடைய புண்ணிய காரியங்கள் எவ்வளவு நம்ம செஞ்சிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த லோகத்துல இருப்போம். இப்ப குறிப்பா சொர்க்க லோகம் போறோம்னு வச்சுக்கீங்களேன், அங்க வந்து நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோமோ அந்த புண்ணியம் தகுந்த மாதிரி அந்த லோகத்துல இருப்போம். அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணுவாரு, இந்திரன் என்ன பண்ணுவாரு, உடனே தட்டி விட்டுருவாரு. போப்பா, நீ கீழே இறங்கி போப்பா, அவ்வளவுதான், நீ உன்னோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னுவாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஆத்மா என்ன பண்ணும், நேரா இங்க வந்து பிறக்கும். ஏன்னா போன பிறவில நாம என்ன புண்ணியம் பண்ணணுமோ அந்த புண்ணியம் தகுந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல உடல் கிடைக்கும். ஏன்னா நீ 6 லோகம், உயர் லோகங்கள் போறதே வந்து புண்ணியமான காரியம் பண்ணதான் போறீங்க. அது மாதிரி அப்போ திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மனித பிரிவு தான் கிடைக்கும். ஒரு நல்லூர் குடும்பத்துல, ஒரு செல்வந்தர் குடும்பத்துல, ஒரு கல்வியாளர் குடும்பத்துல, ஒரு மகான் குடும்பத்துல. இது 6வது அத்தியாயத்துல பகவான் ரொம்ப விரிவா கொடுக்குறாரு. அப்போ அந்த அந்த ஏதாவது ஒரு பிறவியில் நம்ம பிறக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிறந்த பிறகு ஒரு பிராமண வீட்டுல பிறக்கிறோம்னு வச்சுங்களேன், ரொம்ப அழகா சிறப்பா பிறக்கும் போதே பிராமண குலத்துல பிறக்கிறது ஒரு உத்தமம். அது உத்தமமான செயல். அது போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணாதான் அந்த அந்த குலத்துல நம்ம பிறக்கிறோம். ஆனா நம்மளுடைய செயல் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணுமே. அதுதான் பகவான் இருப்பாரு. நீங்க போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தான் நமக்கு கிடைச்சது. ஆனா இந்த ஜென்மத்துல நீ என்ன பண்ற, அதுதான் பார்க்கணும். வேதங்கள் சொல்படி இப்ப நடக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், சின்ன பிராயத்துல ஒரு பிராமண குலத்துல பிறந்தாருன்னு வச்சுங்களேன், பூனலை போட்டுக்கிட்டு குடிமையை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக பக்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாத்தாச்சுன்னா பகவானுக்காக அவங்க சேவை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுல இருந்துட்டு ரொம்ப சிறப்பா பகவானுக்கு பாராயணம் பண்ணுவாங்க, நெய்வேத்தியம் பண்ணுவாங்க, எல்லாமே சிறப்பா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா. அதுதான் பகவான் சொல்றாரு. அந்த அந்த மாதிரி குடும்பத்துல ஒரு செல்வந்த குடும்பத்துல பிறக்காருன்னு வச்சுங்களேன், அவர் ஆல்ரெடி வந்து ரொம்ப செல்வந்தனா இருப்பாரு. ஏன்னா போன ஜென்மத்துல பண்ண புண்ணிய காரியத்தினால அந்த செல்வந்தர் பட்டம் அந்த அந்த இதுல பிறக்கிறாரு. அதனால என்ன ஆகும்னா பொருளாதார ரீதியா அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரு, கீதையை படிக்கலாம், கோயில் கோயிலா போகலாம், நம்மளால முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு நம்ம தர்மம் பண்ணலாம். அந்த மாதிரி தர்ம சிந்தனைகள் வருவோம். அதுக்காக அந்த அந்த மாதிரி குடும்பத்துல பிறப்பாங்க. அது யாரு, பகவான் சொல்ல, பகவானால செய்யல. அது நாம செஞ்ச கர்மத்தினால்தான் நம்ம அங்க பிறக்கிறோம். பகவான் மேல பழியே போடக்கூடாது இல்லைங்களா. இது ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல, ஒரு செல்வந்தர் குடும்பத்துல, ஒரு கல்வியாளர் குடும்பத்துல, இந்த மாதிரி குடும்பத்துல பிறக்கும் போது கண்டிப்பாக இளைய பருவத்திலேயே, குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம பகவானுக்கு பக்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம கோவில கூட பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா மாதாஜி இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகள் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வருஷமா நான் அவங்க பார்த்துட்டு இருக்கேன். அவங்க திருமணம் ஆகி ஒரு குழந்தை இங்கே கோவிலே அவங்க கல்யாணம் இறங்கி பண்ணிட்டாங்க. அவர் இங்க வந்து சேவை பண்ண ஆரம்பிச்சாங்க. சேவை பண்ண அவங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா காலையில வந்து மங்களாரத்தி சரி, குரு பூஜைக்கும் சரி வந்து கலந்துக்கிட்டு இப்ப நான் வச்சுக்கிற குடிமை மாதிரியே வச்சுக்குவோம். அழகா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும்.
ஒரு ஒரு வைஷ்யம் எப்படி போனோம் அதே அந்த குளத்துல இருக்கும் அந்த குழந்தை. சின்ன குழந்தை தான், இன்னும் பேச்சு கூட சரியா வராது, திக்கி தான் பேசிட்டு இருக்கும். அது ஒரு ஆம்பளை குழந்தை தான். ரொம்ப அழகா அதோட செயல்பாடு. அவர் பார்த்தீங்கன்னா கீர்த்தனை அவ்வளவு அழகா பண்ணுவோம், ரொம்ப அழகா கீர்த்தனை பண்ணுவார். தட்டு தடுமாறி ரொம்ப அழகா பண்ணுவார். அதுக்கு நாங்க இன்னைக்கு காலைல கூட அவர் தான் படிச்சார். இன்னைக்கு காலை இன்னைக்கு அவர் படிக்கல, நேத்து காலையில இன்னைக்கு ரஷ்யன் படிச்சார் திரு நரசிம்மா பண்ணும்போது. சோ அது மாதிரி அந்த குழந்தைகள், ஏன்னா அந்த இளைய பருவத்திலிருந்து அந்த ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்துடுச்சு அந்த குழந்தை. பிறந்த குழந்தையில இருந்தே அந்த அந்த ஞானம் வந்துடுச்சு பாருங்க. பகவானுக்கு பக்தி கொடுக்கணும், கோவிலுக்கு 4:30 மணிக்கு அந்த கோவில அது பகவானுடைய அந்த மூலஸ்தானத்தை திறப்பாங்க பாருங்க. திறக்கும் போது அந்த குழந்தை சொல்லும் முதல்ல ஹரே கிருஷ்ணா சத்தம் போட்டு சொல்லும் போது நாங்க எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுவோம். சோ அந்த மாதிரி பிரார்த்தனை எப்படி பிறக்கும் பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தான். அதான் அந்த தாய் தந்தரிகளுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கு. பிறந்து இப்போ முழு நேரம் பக்தி கொடுக்குது. அதான் 6வது அத்தியாயத்துல பகவானே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்ல பிறவி கிடைக்கணும்னா சத்துவ குணத்துல குறைஞ்சு சத்துவ குணத்திலேயே நம்ம செயல்படணும். அப்ப சொர்க்கலோகங்கள் அவளை ஏற்றம் விரும்புகின்ற செயல்கின்றனர். இதை குறித்து வைத்துக் கொண்டு மரணத்தின் பிறகு சொர்க்கலோகங்கள் அடைவது உங்கள் குறிக்கோள் என்றால் அதை விட்டு விடுங்கள்ன்றார் பகவான். இப்ப நாம பிரம்மனை உணர்ந்துட்டோம். பிரம்மனை உணர்ந்து நம்ம சொர்க்கம் போறோம். பரமாத்மா உணர்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க, பகவானை உணர்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க, இல்லைங்களா? மத்தியம அதிகாரியோட செயல்பாடு என்ன? பரமாத்மா உணர்வு. உத்தம அதிகாரியோட செயல்பாடு என்ன? பகவான உணர்வு, இல்லைங்களா? சோ அந்த செயல்பாடுக்கு நம்ம போகணும், இல்லைங்களா? அதெல்லாம் இந்த இடத்துல இதுக்குதான் நம்ம விளக்கம் கொடுத்துருக்காரு. இனி வர பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா போயிட்டு இருக்கோம். 45வது பதம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உத்தரம் படிக்கலையா? நான் படிக்கட்டுமா? படிங்க மாதாஜி. 45 மாதாஜி. त्रैपुण्य विषया वेद படிங்க. निस्त्रैपुण्यो पुण्यो भवर्जेन निर्बन्धो नित्य सत्व स्तोत्रे योग क्षेम आत्मवान. வேதங்கள் பொதுவாக பௌதிக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இம்மூன்றும் குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு பொறுப்புகளை அடைதல், பாதுகாத்தல் ஆகிய கவலைகளில் இருந்தும் விடுபட்டு தன்னில் நிலை பெறுவாயாக. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த இடம் சொல்லுங்க பாருங்களேன். வேதங்கள் பொதுவாக பௌதிக இயற்கை குணங்களை பற்றியவை அப்படின்னு சொல்றாரு. அதாவது பௌதிக வேதங்கள் பாத்தீங்கன்னா வேதங்களுக்கும் வேதாந்தங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வேதத்துல தான் வேதாந்தங்களை நம்ம உணர முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்ப நாம வேதம் படிக்கிறது ஒரு சாதாரணமா ஒண்ணு படிச்சுட்டு இருக்கோம். ஒரு கீதையை நம்ம உள்வாங்கி படிக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் படிக்கிறதுக்கும் 2வது லெவல் படிக்கிறதுக்கும் 3வது லெவல் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதே பக்தி சாஸ்திரி போறவங்க வந்து இதே நாம தான் போறோம் பக்தி சாஸ்திரி போகும்போது அந்த நிலை வேற மாதிரி இருக்கும், இல்லைங்களா? அப்போ அதோட விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சுப்போம். இந்த கீதையோட விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சுப்போம். ஏன்னா இந்த நிலை இப்ப 45வது பதத்துல நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு 2வது அத்தியாயம் 45வது அத்தியாயம் நம்ம ஸ்லோகம் படிக்கிறோம். இதே ஸ்லோகம் நீங்க பக்தி சாஸ்திரி படிக்கும்போது பாருங்களேன், இதோட அர்த்தங்களே நீங்க வேற மாதிரி சொல்லிடுவீங்க. நிறைய உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 2வது நிலையில வரும்போது நம்ம என்ன கிடைக்குமோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது 3 நாள் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். அதுதான் வந்து வேதாந்தம். அந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கலாம் பாருங்க, அதுதான் வேதத்துக்கும் விஞ்ஞானம். ஆனா வேதங்களே படிச்சுட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா பொதுவாக பௌதிக முக்குணங்களை பற்றியவை தான் சொல்லப்படும். சொல்லப்போனதுதான் ரிக்குவத்துல ரொம்ப இடத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சத்துவகுணம், ரசோகுணம், தமோகுணம். சத்துவகுணம்ன்றது என்னது? ஒரு பிராமண குணம், அது ஒரு நல்ல குணம்னு சொல்லலாம். ரசோகுணம்ன்றது பேராசை பிடிச்ச குணம், இல்லைன்னா கெட்ட குணம்னு சொல்லப்படுது. அதே வந்து தமோ குணம் சொல்ல, தமஸ் வந்து பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனமானது, மூடத்தனமானது, முட்டாள்தனமான செயல். அது வந்து தமஸ் குணம். அது என்ன குணம் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்ட குணம் சொல்லப்படுது. நம்ம ஸ்லாங்ல சொல்ல போனா நல்ல குணம், கெட்ட குணம், ரொம்ப கெட்ட குணம். அப்போ இது பகவான் என்ன சொல்றாருன்னா இந்த 3 குணத்துல இருக்காதுன்ற. ஏன்னா நல்ல குணத்துல இருந்து திடீர்னு கெட்ட குணத்துக்கு போவோம், திடீர்னு கெட்ட குணத்துக்கு ரொம்ப கெட்ட குணத்துக்கு போயிடுவோம்,
இது எப்பவுமே இந்த மூணுத்துக்கும் போட்டி வந்துகிட்டே இருக்கும். சத்துவகுணம், ரசகுணம், தமகுணம். இந்த மூணுத்துக்கும் எப்பவுமே போட்டி வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த 3 குணத்தையும் விட்டுடுன்றார் பகவான். அதுதான் இங்க சொல்றாரு. இங்க முக்குணங்களை பற்றியவே அர்ஜுனா இம்மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஆவாயாகன்றார். ஏன்னா அதுதான் வந்து சுத்த சத்துவம். சுத்த சத்துவத்துல எவன் ஒருத்தன் செயல்படுறானோ அவன் கண்டிப்பாக தீர்க்கதரிசியா தான் இருப்பான். முத்திக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டான் இல்லைங்களா? அவன் தான் உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரியோட செயல்பாடு அப்படிதான். அப்ப இருமைகள் இருந்து நம்ம விடுபடுறோம். இருமைகள் சொல்லும் போது இப்ப இது நல்லதா, இது கெட்டதா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா அப்படின்னு சிந்திச்சுட்டே இருப்பாங்க. சிந்திச்சு செயல்படுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா முட்டாள்தனமான செயலை செஞ்சிருவாங்க. அதே வந்து கர்ம யோகிகள் பாத்தீங்கன்னா இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு யோசனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த தன்மை அவங்க வராது. அவங்க செய்யற செயல் எல்லாமே வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் செய்வாங்க. சாஸ்திரத்துல என்ன இருக்கும் அதை மாத்திரம் செய்வாங்க. வேற எந்த விஷயமும் அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க இது செய்யலாமா செய்யக்கூடாது பண்ண மாட்டாங்க. இது கெட்டதே அவங்களுக்கு வரவே வராது. அந்த மண்டியில எதுவும் ஏறே ஏறாது கெட்டதே. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது அகர்மா விகர்மா கர்மா சொல்லுவாங்க இல்லைங்களா? கர்மா செய்வது தான் நாம எல்லாருமே. நாம தான் கர்மா செஞ்சுட்டு இருக்கோம். அகர்மா செய்யறவன் யாரு? கர்ம யோகி செய்வான். விகர்மா செய்யறவன் யாரு? சண்டால புத்தியில உள்ளவன் விகரமா செய்வான் இல்லைங்களா? அப்ப நம்ம கர்மா செய்யறவன் வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய அதாவது அதாவது பகவானுக்கு பக்தி கொடுக்கிறவன், அதாவது உத்தம நிலையில உள்ளவன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா எனி டைமே வந்து அந்த சுத்த சத்துவத்திலேயே டிராவல் பண்ணிடும். அப்ப இந்த முக்குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள பந்தப்படுத்தும் இல்லைங்களா? 46வது பதம் படிச்சு நம்ம முன்ன விளக்கம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा प्रभु जी। यावानर्थ उदपाने सर्वतः सम्प्लुतोदके तावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य विसानदः। हरे कृष्णा प्रभु जी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சிறுகிணற்றில் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் நீர்த்தேகத்தில் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதே போலவே வேதங்களில் நோக்கங்கள் எல்லாம் அவற்றில் இருந்து பின்னால் உள்ள வேத நோக்கங்களை அறிந்தவனால் அடைய பெறும். இல்ல இது பாத்தீங்கன்னா சின்ன கிணற்றுல ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கிணத்துக்குள்ள தண்ணி எப்படி இருக்கும் பாருங்க. அது நிலையான தண்ணி அங்கேயே நின்றுட்டே தான் இருக்கும் தண்ணி. அது தண்ணி குறைஞ்சினா ஊத்துல இருந்து தண்ணி வரும், அவ்வளவுதான் இல்லைங்களா? ஆனா ஆறு அப்படி கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆறு எதை பக்கம் ஓடும்? கடல் பக்கம் தான் ஓடும். அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கிணறு மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கடலை தாண்டி கடலை நோக்கி ஓடணும், எங்க பகவானை நோக்கி ஓடணும். சோ அந்த மாதிரி நம்மளோட இருக்கணும். நீர்த்தேக்கங்கள் பாத்தீங்கன்னா ஒரு டேம் கட்டிருக்காங்கன்னா அது அங்கேயே தேங்கி இருக்கும். எப்ப தேவையோ அப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அது நம்மளுடைய விஞ்ஞானம் மூலியமா நம்ம தேவைக்காக நீர்த்தேக்கங்கள் பண்றோம். அதான் சொல்ற பெரும் நீர்த்தேக்கத்துல உடான பூர்த்தி செய்யப்படும். அதே போலவே வேதங்கள் நோக்கங்கள் எல்லாம் அவற்றுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிவுன்னு அடைய பெறும்ன்றார். 4 விதமான வேதங்கள் இருக்கு. ரிப்பு வேதம் பாத்தீங்கன்னா, சாம வேதம், அதுகுண வேதம், இந்த 4 வேதமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக விளக்கம் போட்டிருக்கும். அது ரிப்பு வேதத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். அதுல நிறைய சாராம்சம் கொடுத்திருப்பாங்க. அந்த உபநேசங்கள் படிச்சு பாருங்களேன். நான் ஒரு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, 10 உபநேசங்கள் புக்கு தான் இப்ப எங்க வச்சிருக்கேன். 108 உபநேசங்கள்ல இந்த 10 உபநேசங்கள் படிக்கதே நம்மளால முடியாது. படிச்சாலும் நம்மளால செயல்பட முடியாது இந்த 10 உபநேசங்களையே. அப்ப வேதம் எதுக்குன்னா நம்மளை செதுக்கி இருக்காங்க. அதை படிச்சு உணர்ந்து நம்ம வாழ்வியல மாத்திக்கணும், செயல்படுறதுதான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு பாருங்க. சும்மா ஒரு கிணற்று தாவளை மாதிரி நம்ம கிணற்றுக்குள்ள நம்ம நீரோட்டம் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பறந்து விரிஞ்ச இடமா தான் நம்ம இருக்கணும். ஒரு ஆறு மாதிரி இருக்கணும். ஒரு நீர்த்தேக்கம் எப்படி பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. ஒரு டேம் கட்டினா எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி மனப்பக்குவத்தில் நம்ம இருக்கணும். பெரும் நீர்த்தேக்கமா இருக்கணும். ஒரு கிணறு மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்ப கீதையை படிக்கிறோம், வேதங்களை படிக்கிறோம், உபநேசங்களை படிக்கிறோம், ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறோம். இதெல்லாம் படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம்? ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி, ஒரு கிணறு மாதிரி இருக்கக்கூடாது. பரந்த உலகத்துல போய் இருக்கிற மாதிரி இருக்கு சரிங்களா? அதுக்கு என்ன காரணம்? அப்படி எதுக்காக சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா, இதோட விடை வந்து 18ஆம் தேதியில பகவான் சொல்றாரு. 18ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 75, 76, 74 ஆமா 74 தவறா சொல்லிட்டேன். 64, 65, 66
இந்த இந்த 3 பதத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த கீதை யாரெல்லாம் உபதேசம் பண்றாங்களோ என்னுடைய பக்தன்ற, இந்த கீதைய புக்கை யாருக்கெல்லாம் விநியோகம் பண்றாங்களோ அவன் என்னுடைய பக்தன்ற, அதே மாதிரி இந்த சத்சங்கல்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ என்னுடைய பிரியமான பக்தன்ற. அங்க 3 ஸ்லோகத்திலையும் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்லோகத்திலேயே வந்து பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு அந்த இடத்துல, எது 18 அத்தியாயத்துல. அப்ப நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, ஒரு கிணறு மாதிரி இல்லாம நீர் தேக்கங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நாம செயல்படணும். ஆறு எப்படி நீட்டு ஓடிட்டே இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம செயல்பாடு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். 47வது பதம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु जी। कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भुः मा ते सङ्गोत्वक कर्मणि अकर्मणि। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. உனக்கு விதிக்கப்பட்ட கடமை செய்ய மட்டும் உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் செயல்களின் பலன்களை உனக்கு அதிகாரம் இல்லை. வேறு செயல்களின் விளைவுகளுக்கும் உன்னை காரணம் ஒருபோதும் என்னாதை கடமை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொண்டாரு. இந்த பதம் 47ல பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க. என்னன்னா, உனக்கு விதிக்கப்பட்ட கடமை. இப்ப எல்லா ஆத்மாக்களுக்கும் விதிக்கப்பட்ட கடமை. அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைன்னா நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது பதில் சொல்ல முடியுமா? உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஹரே கிருஷ்ணா. யார என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது பதில் சொல்ல முடியுமா? प्रभुजी अर्जुनனுக்கா நமக்கா प्रभुजी? எல்லாருக்கும் தான் இது. அர்ஜுனுக்கும் சேர்த்துதான், நமக்கும் சரி அர்ஜுனுக்கும் சேர்த்தான். இப்ப நமக்கு எடுத்துக்கலாங்க. அர்ஜுனனுக்கு, நமக்கு 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 விதிக்கப்பட்ட கடமைகள் பகவானுக்கு நம்ம ஜீவேரே சொரூப, அதை நம்ம வந்து பகவானுக்கு தொண்டு செய்யறது நம்மளுடைய கடமை தர்மம். அது போக நம்மளுடைய கர்மங்களை வந்து பகவானுடைய இதுல செய்யறது விதிக்கப்பட்ட கடமைகள். அதாவது உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் நினைப்போம் பிறப்பால் எங்கேயோ ஒரு பிறந்திருக்கிறோம், ஏதோ ஒரு உடல் நமக்கு கிடைச்சிருக்கு, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்ப பிராமணனா, சத்திரியனா, சூத்திரனா, வைசியனா, ஏதோ ஒரு குலத்தை நம்ம பிறக்கிறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்னல போன ஜென்மத்துல நம்ம என்ன புண்ணியம் பண்ணோமோ அந்த புண்ணிய தகுந்த மாதிரி நம்ம உடல் கிடைச்சிருக்கு. சோ அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி நாம அதை செயல்பட ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு குளத்துல நம்ம ஒரு பிராமண குலத்துல நம்ம பிறந்திருக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம கடமையே நாம போன ஜென்மத்தையே நாம தீர்மானிச்சிட்டோம். போன ஜென்மத்தையே நாம தீர்மானிச்சுட்டு இந்த ஜென்மத்துல அதை இப்ப அனுபவிக்கிறோம். அப்ப அந்த கடமையே நாம சரிவர பண்ணணும். இப்ப நான் சூத்திர வீட்டுல பிறந்திருக்கேன்னா சூத்திரன் என்ன செய்ய முடியுமோ அதை முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யலாம். இது காமன். இது இன்னொன்னு சொல்றோம் பாருங்க. நம்ம பிறந்துட்டோம், ஏதோ ஒரு குளத்துல நம்ம பிறந்துட்டோம். ஆனா இந்த 4 வர்ணங்களுமே வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக பகவானுக்கு பணிவிடை பண்ணலாம். இந்த 4 வர்ணங்களுமே முழுமையாக வேதங்களை படிக்கலாம். இந்த 4 வர்ணங்களுமே பிரம்மச்சரி, அதாவது ஒரு பிராமண நிலைக்கு வர முடியும். இந்த 4 வர்ணத்திலையும் உள்ளவங்க பிறப்பால் பிறந்தது ஒரு பக்கமா இருந்தாலும் நம்ம செயலால தீர்மானிக்கிறோம். இப்ப நம்ம என்ன செயல்படுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சத்திரிய குலத்துல பிறந்துட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு பிராமண குவாலிட்டியில அவர் பண்றாருன்னா தப்பே இல்லை. அப்போ உனக்கு விதிக்கப்பட்ட கடமை, போன ஜென்மத்துல நீ என்ன புண்ணியம் பண்ணியோ, நீ ஒரு சத்திரிய குலத்துல பிறந்துட்ட, ஆனா நீ செய்யற செயல் என்ன? சத்சங்கம் நடக்கிறது இல்லைங்களா, கோவில சேவா பண்றது, மற்றவங்களுக்கு ஏதாவது நம்மளுடைய தர்மத்தை நாம கொடுக்கறது, நம்ம தர்மத்தை செய்யறது. சோ இந்த செயல்லாம் பண்றது என்னன்னா போன ஜென்மத்துல பண்ண புண்ணியனால தான் நாம இந்த ஜென்மத்தை. அப்போ உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டுமே செய்யத்தான் உங்க அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த செயல்ல நமக்கு பலன் எதிர்பார்க்கவே கூடாது. பலன் எதிர்பார்த்தோம்னா அடுத்த பிறவி நாம இப்பவே தேர்ந்தெடுத்துட்டோம். அடுத்த பிறவி நாம இப்ப தேர்ந்தெடுத்துட்டோம். என்ன மாதிரி பிறவினா, திரும்பவும் இந்த துக்காலத்துல பிறவெடுக்கிறது தான் பிறவி. இந்த திரும்பவும் இந்த துக்காலத்துல நம்ம பிறவெடுக்கிறோம். அதை இப்பவே வாழ்நாளே தீர்மானிச்சிட்டோம். நம்ம இந்த பிறவில தீர்மானிக்கிறோம். நம்ம செயல்களை பலன்களை நமக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா இந்த உடலே பகவானுடையது இல்லைங்களா? இந்த பேசுற வார்த்தைகளே பகவானுடையது. நம்ம எதையெல்லாம் சாப்பிடுறோமோ, எதையெல்லாம் செய்யறோமோ, எதையெல்லாம் உருவாக்குறோமோ, எந்த தவங்கள்லாம் செய்யறோமோ, இது எல்லாமே பகவானுடையதுதான். காற்று பகவானுடையது, நீரு பகவானுடையது, அம்மா பகவானுடையவங்க, தந்தையார் பகவானுக்கு உள்ளவங்க,
நமக்கு மகனும் பகவான் உள்ளவன் தான். எல்லாருமே மனைவி, கணவன் எல்லாமே பகவான் உடையவங்க. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நாம உடலே நம்மது இல்லையே. உள்ள இருக்க ஆத்மா தான் நாம. உள்ள இருக்கிற ஆத்மா தான் நம்ம. இந்த உடலே நாம என்ன தங்க வந்திருக்கோம். இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்காதான் தங்கிட்டு இருக்கோம். இது 60 வருஷமோ 100 வருஷமோ 120 வருஷமோ இந்த உடலை தங்கி இருக்க போறோம். அவ்வளவுதான். இந்த உடலை விட்டு வெளியே போயிட்ட பிறகு ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்ப நம்ம எதுக்கு நம்ம அதிகாரம் தேட முடியும்? எந்த இதை போய் நம்ம தேடுவோம்? எந்த பொருளுக்கா தேட போறோம்? அப்பா அம்மாவே நமக்கு சொந்தம் கிடையாது இறந்த பிறகு. நம்ம இறந்த பிறகு அப்பா அம்மா, அண்ணன், தம்பி, மனைவன், கனவு யாருமே நமக்கு சொந்தம் கிடையாது. நாம யாரும் அவங்க யாரும் தான். ஆத்ம ரூபத்தை சொல்றேன், உடலால சொல்லல. ஆத்ம ரூபம் சொல்றேன். ஆத்மா போயிடும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? தந்தை தாய் தந்தையர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா நாம அவங்களுக்கு வருஷம் திதி கொடுப்போம். மாசம் திதி கொடுப்போம். அமாவாசை திதி கொடுப்போம். வருஷம் திதி கொடுப்போம். அந்த புண்ணியம் யாருக்கு போய் சேர்ந்தா எந்த உடலோட இருந்த ஆத்மாக்கு போய் அது சேரும். நாம நினைக்கிறோம் நம்ம தாய் தந்தையர்கள் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பா கிடையாது. அந்த உடலுக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க தவிர, ஆனா அந்த ஆத்மா அந்த உடலோட இருந்தனால அந்த ஆத்மாக்கு தான் புண்ணியம். அந்த ஆத்மா மனுஷனாக பிறந்திருக்கலாம், மரமா பிறந்திருக்கலாம், அடுத்த ஜென்மத்துல பன்னியோட பிறந்திருக்கலாம், ஒரு இல்லைன்னா எங்கோ ஒரு இடத்துல பிறக்கலாம், ஒரு தேவரோட இருந்திருக்கலாம், தேவரோட இருக்கலாம், இல்ல பகவான் லோகத்தோட இருக்கலாம். அந்த புண்ணியம் எங்க போய் சேரும்? அந்த நீ திதி கொடுக்க பகவானுக்கு தான் போய் சேரும். அந்த ஆத்மா தான் போய் சேரும். இல்லைங்களா? அப்போ உனக்கு அதிகாரம் இல்லை, உனது செயல்களை விளைவிலுக்கு உன்னையே காரணம் ஒருபோதும் எண்ணாதே என்றார். அதான உண்மை. ஏன்னா இருக்கிற எல்லா பொருளுமே அவரோட தானே. இல்லைங்களா? கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாது. கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது, கடமையை செய்யணும். அதன் மேல பற்றுதல் கொள்ளாது என்றார். இப்ப நம்ம ஒரு குழந்தைய வளர்க்கிறோம். நம்ம பெத்த குழந்தை தான் அது. அவன் பேரனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஏதோ பேத்தியா இருக்கலாம். அந்த குழந்தை மேல நம்ம வளர்க்கணுன்ற கடமை நமக்கு இருக்கு. அந்த கடமையை நம்ம வளர்க்கணும். ஆனா அது மேல பற்றுதல் கொள்ளக்கூடாது. அதிகமான பற்றுதல் கொள்ளும்போது தான் விளைவுகள் விபரீதமா போகும். அவங்க இப்ப புரியாது. எப்பா என் பேர குழந்தை நான் கொஞ்சமா வேற யாருப்பா கொஞ்சம் போறாங்க? கொஞ்சம் சொல்றது அதெல்லாம் கிடையாது. பற்றுதல் அதிகமா வளர்த்தக்கூடாது. அவ்வளவுதான். பற்றுதல் கொள்ளக்கூடாது. இல்லைங்களா? அது இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் பருவம் தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. 48வது பதம் படிச்சுட்டு நம்ம வெளியே போலாமா? இது இந்த இதோட விலகும் பற்றுதல் இல்லாம கடமை செய்து நாம் அதிகாரம் உரிமைகள். சரி, நாம் அதாவது பற்றுதல் இல்லாமல் கடமையை செய்தல், நாம் அதிகாரம். இப்ப நாம் என்ற வார்த்தையை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த ஸ்லோகம் படிக்கலாமா, நான் இங்க போலாமா, நான் இங்க போறேன், நாம் சொல்லிட்டு நமக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா அந்த உரிமை உணர்வு. அது விடுபட்ட தன்மையா இருக்கணும். ஒரு கர்ம யோகியா இருக்கிறவன் ஒரு பகவானுடைய பகவத் பக்தரா இருக்கணும், அடியேன்னு சொல்லுவான். அடியேன்னு தான் சொல்லுவான். நான் என்றது சொல்லு வராது. ஏன்னா இப்போ அந்த வார்த்தை வரணும்னா கொஞ்ச நாளைக்கு ஆகும். கொஞ்சமா நம்முடைய அது புரிஞ்சு செயல்படுறது கொஞ்சம். இப்ப நான் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நாம கூட அந்த வார்த்தையை பேசுவோம். நாம அந்த உரிமை விடுபட்ட தன்மையா இருக்கணும். பலன்களை பற்றுதல் இல்லாம இருக்கணும். நாம் பலனுக்கு காரணம் நாம கிடையாதுன்னு நினைக்கணும். கடமையை மட்டும் செய்யணும். அது கடமை செய்யாம இருக்கக்கூடாது. கடமை கண்டிப்பா செய்யணும். இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. 48வது பதம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்திய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக யுஜ்யதே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்க என்ன சொல்றாரு பாருங்கன்னா, அர்ஜுனா வெற்றி தோல்வியை பற்றுதல் கொள்ளாமல் உனது கடமையை சமநிலையோடு செய்வாயாக. இது போன்ற சமத்துவம் யாகம் என்று அறியப்படுகிறது அப்படின்றது. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொசைட்டில, அதாவது நம்ம சமுதாயத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இப்ப பணக்காரன், இவன் ஏழை, இவன் மிடில் கிளாஸ் அப்படின்னு நம்ம மேல ஒரு முத்திரை குத்திடுறாங்க. இவன் இந்த ஜாதி, இவன் இந்த மதம், இந்த படி முத்திரை குத்திடுறாங்க. அது சமத்துவமே கிடையாது. சும்மா பேருக்கு அரசியல்வாதி சொல்லுவாங்க, நான் சமத்துவத்தை ஃபாலோ பண்றேன், பெண் உரிமையை ஃபாலோ பண்றேன்னுவாங்க. கடைசியில வீட்டுல போனா தப்பா செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்க அரசியல் பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வர என்னன்னா அந்த சமநிலையோட நம்ம கடமையை செய்யணும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஆண் குழந்தை இருக்கும், பெண் குழந்தை இருக்கும். நம்ம வீட்லயே அந்த ப்ராப்ளத்தை கொண்டு வந்துருவோம். சில முன்னோர்கள் பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு தான் சொத்து சேர்ப்பாங்க, பெண் பிள்ளைகளுக்கு நகையை கல்யாணம் பண்ணி நகையை கொடுத்து பண்ட பாத்திரம் எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி தட்டி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கு இன்னும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா
தன்னுடைய பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்த பிறகு சாகிற வரைக்குமே அந்த பெண்ணு இறக்குற வரைக்குமே வந்து தன்னுடைய பெண் என்ற முறையில அவங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு 150-100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெண் குழந்தையை பார்த்து அது ஒரு ஏதோ ஒரு வேற ஒரு தீண்டத்தகாத பொருள் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னமும் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இன்னமும் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம வீட்டுல இருக்கிற பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் சமநிலையோட பார்க்கணும். பெண்மைனா என்னன்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். பெண் குழந்தை தான், ஆண்களுக்கு சமமா இருக்கணும்னு சொல்லணும் தான். ஆனா பெண்மையை மறக்க கூடாது அந்த குழந்தைகளுக்கு. பெண்மைனா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா? இப்ப நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஆணுக்கு நிகராக வளர்க்கணும்னு இந்த சமத்துவம் பேசுற மாதிரி வளர்த்துறாங்க. ஆனா அந்த குழந்தையோட பெண்மையை பத்தி சொல்ல மாட்டாங்க. பெண்மைனா என்ன? நிறைய பேருக்கு நான் நிறைய தாய் தந்தருக்கு அது உணராம இருக்கிறேன். அதனாலதான் நிறைய டைவர்ஸ் எல்லாம் விவாகரத்து ஆகிற காரணமே என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு பெண்மையை பத்தி சொல்லி கொடுக்கல. வேதங்கள்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க பெண்மையை பத்தி. இப்ப பத்தி கூட சொல்லுவாங்க, இனி வரது அதான் வரப்போகுது. அந்த பெண்கள் எப்படி வாழ்க்கை வாழணும், எப்படி மாதிரி நம்ம சமுதாயத்துல எப்படி மேன்மை அடையணும். ஏன் நம்ம தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா பத்திரகாளி, இப்போ அஷ்டலட்சுமி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. சோ அவங்கள ஏன் நிறைய பெண்கள் தெய்வமா நம்ம வழிபாடு பண்றோம்னா பெண்ணை நம்ம உயர்த்தி சொல்லணும்ன்றதுக்காக தான் பண்றோம். ஆனா பாத்தீங்கன்னா சமுதாயத்துல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெண்மையத்தை கேவலப்படுத்தவும் கூடாது. ஒரு இடத்துல ஒரு டிபேட்ல நான் படிச்சேன். இவரை பாத்தீங்கன்னா ஒரு 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 சர்ஜனத்துல நடத்தணும் போது சொல்றாங்க, பெண்ணை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்க ஒரு 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 அம்மா வந்து எழுந்து ஒரு மாதாஜி சொல்றாங்க, அது சின்ன வயசு தான், யங்ஸ்டேஜ் தான். பெண்மையை பத்தி அவங்களுடைய ஞானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறோம், இந்த ஹேர் எல்லாம் ரொம்ப பெருசா விட்டுக்கிறோம், அந்த ஸ்டைலிஷா இருக்கும். இன்னைக்கு ட்ரெண்டே தானே, சமுதாய ட்ரெண்டே தானே, இப்படிதான் நாங்க இருக்கோம் நாடு. அப்போ உடனே ஒரு ஒரு சத்தங்கள் நடத்துற ஆச்சாரி சொல்றார், அம்மா நீ எப்படி வேணா இருந்துக்கோ, இந்த நாகரிகமான காலத்துக்கு இருந்துக்கோ, ஆனா நீ ஒரு பெண்ன்றத மறந்துட. பெண்ன்றத நீ மறந்துட. பெண் தன்மை என்ன தெரியுமா அப்படின்றத விளக்கம் கொடுத்தார். ரொம்ப அழகா கொடுத்தார் அவர். ஒரு ஆண் என்னும் போது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலை வரதான் அவன் போயின்னு இருப்பான். ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா 3 விதமான பிறப்பு எடுப்பாங்கம்மா. அவங்க பிறவி எடுப்பாங்க. திருமணம் ஆகுறது ஒண்ணு, பூப்படைகிறது ஒண்ணு, 2வது வந்து குழந்தை பெற்றுக்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாயாகிறது. இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை ரொம்ப அழகா சொன்னா நிறைய டைம் எடுக்கும். நம்ம அவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்தாரு அந்த பெண்ணுக்கு. அந்த பொண்ணு அப்படியே கண்ட தனியா வருது, நான் இனிமேட்டு பேண்ட் ஷர்ட்டே போட மாட்டேன் அப்படின்னு நினைச்சது. காரணம் என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆணுக்கு நிகராக இருக்கணும். எதுல இருக்கணும்? கல்வியில இருக்கணும், வீரத்துல இருக்கணும், இந்த தைரியம் இருக்கணும். ஆனா அந்த பெண் என்ற பக்குவம் இருக்கு பாத்தீங்களா, அதை உணர்த்தணும் குழந்தைகளுக்கு. அதுதான் சமநிலை இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு பாருங்க, அர்ஜுனா வெற்றி தோல்வியை பற்றுதல் கொள்ளாமல் உனது கடமையை சமநிலை செய்வாயாக, இது போன்ற சமத்துவம் நீ அறியப்படுகிறது அப்படின்றாங்க. 49 பதம் பாருங்க, இன்னும் அற்புதமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தூரேன க்யவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சய புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபணா பல கேதவக. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தனஞ்சயனே, அனைத்து மோசமான செயல்களை பக்தி தோன்றின் உதவியினால் தூரமாக வைத்துவிட்டு சரணடைவாயாக, தமது செயலின் பலனை அனுபவிக்க விரும்புவதற்கும். என்ன சொல்றாரு? தனஞ்சயனின்றார் பகவான். யார்? அர்ஜுனனை. அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான செயல் அது. தனஞ்சயனே தனஞ்சயனே அப்படின்னு சொல்லணும்னா செல்வத்தை மிகுந்தவன், செல்வம் மேல பற்று கொள்ளாதவன் அவன். ஆனா செல்வம் அவங்ககிட்ட வந்துகிட்டு தான் இருக்கும், சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா அவனுக்கு அது மேல நாட்டமே இருக்காது. அவனதான் தனஞ்சயனின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அதாவது 2 விதமா எதிர்மறையாவும் இருக்கு, நேர்மறையாவும் இருக்கு. ஆனா இங்க அர்ஜுனன் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசி அர்ஜுனன். 2வது வந்து அவர்கிட்ட இருக்கிற தானத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு செல்வம் வந்தாலும் தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா கொடுக்குற தானம் யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும், அவர் பாட்டு சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு செல்வந்தர் வீட்டுல ஒரு நிறைய பணம் சேர்த்துன்னு வச்சுக்க, அந்த பௌதிக தன்மையா இருக்கும். என்ன பண்ணுவோம்? பணத்தை போய் எங்கேயா போய் மண்ணில் புதைச்சு வைக்கிறது, எங்கேயா போய் வெளிநாட்டுல போய் சேர்த்து வைக்கிறது, 1000 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவன் அந்த வாழ்நாள்லயே அவன் ரொம்ப கொடுமையான அனுபவிப்பான் இறக்கும் தருவாயில.
இல்லைங்களா? சரி. அது தனஞ்சயனே அனைத்து மோசமான செயல்களையும் பக்தி தொண்டின் உதவியினால் தூரமாக வைத்துவிட்டு சரணடைவாயாக. தனது செயல்களை பலனை அனுபவிக்கும் விரும்புபவர்களை கஞ்சேர்களே என்றார். இது விளக்கம் பாருங்க. உண்மையான யாகம் என்றால் என்ன? உன் கடமையை செய் பற்றுதல் இல்லாமல். அது நம்மளுடைய யாகமா இருக்கும் இல்லைங்களா? நம்மளுடைய யாகமே அதுதான். இப்ப 3ஆம் அத்தியாயத்துல கர்ம யோகத்துல பகவான் கொடுக்க போறாரு யாகம்னா என்னன்றது நம்ம படிக்க போறோம். சரியான யாகத்தின் போது எப்படி நடந்து கொள்வதுன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து மோசமான செயலை நிராகரித்துவிட்டு பகவானிடம் சரணடைவாக. அனைத்து செயல்னா என்னது? பௌதிகமான செயல்பாடு. அதிகமா எல்லா செயலும் இல்ல, பௌதிகமான செயல்பாடை நிறுத்தணும் இல்லைங்களா? அப்போ வாழ்க்கைக்கான பலனை பௌதிக பற்றுதலை பந்தப்படுத்தும், ஆனால் ஆன்மீகம் பற்றுதலை விடுதலைக்கு வழிவகுக்கின்றார். இதுதான் உண்மை. இப்ப நம்ம பகவானுக்கு பக்தி கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா, முழு நேரம் பக்தி கொடுத்துட்டாரு ஆன்மீகத்தை கூட செய்யணும்னா ஒரு எறும்பு கூட கொல்லணும்னு நினைக்க மாட்டோம். அந்த எறும்பு போகுதுன்னா, அந்த எறும்பு போகுது இங்க ஏதோ நம்ம டெய்லி வீட்டுல நம்ம பொண்டாட்டியும் சரி, நம்ம மகனும் சரி பெனால ஊத்தி கழுவினே இருக்காங்க, மெடிசனை போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை பண்ண அந்த அந்த எறும்புக்கு யார் சோறு கொடுப்பா, சாதம் கொடுப்பா, பிரசாதம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாப்பிட்டு இந்த பொருளை எடுத்து கை கொடுப்பாரு. யாரு? பகவான் பக்தர். ஏன்னா அந்த உயிரினமும் ஜீவிக்கு தான் வந்திருக்கு இங்க அது. ஆனா நம்ம வீட்டுல சுகாதாரம் இல்லாத வருது. ஆனா நாம என்ன பண்றோம்? வீட்டுல பெனால ஊத்துறது, அதை ஊத்தி இதை ஊத்தி நம்ம என்னென்னமோ பண்றோம், அதை கொல்றோம், கண்ணுக்கு தெரியாம கொல்றோம் அது இல்லைங்களா? அந்த பாவம் எல்லாம் போக்கணும். எப்படி போக முடியும்? ஆன்மீக பற்றுதல் வேண்டும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம மேலேயே 1008 உயிரினங்கள் இருக்கு, நமக்கு தெரியாது. நம்ம இந்த இடத்துல சும்மா இந்த மண்டையில இந்த நெத்தில இங்க தொட்டாவே 1000 விதமான கிருமிகள் நமக்கு பாக்டீரியாஸ் இருக்கு, நமக்கு தெரியாது. சோப்பை போட்டு டொயின் தேய்ச்சி அந்த ஃபேஸை நல்லா வெள்ளையாக்கணும் தேய்ச்சினே இருப்போம். ஆனா அங்க இருக்கிற பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா எல்லாம் அழிஞ்சு தான் போகும். அதுவும் பாவம் தான். இதெல்லாம் இந்த பாவத்தை நம்ம போக்கணும்னா என்னது? ஆன்மீக பற்றுதல் வேணும். ஆன்மீக பற்றுதல்னால இதுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும் இல்லைங்களா? இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த விஷயம் பாருங்க. நான் எனது என்பது மிக ஆபத்தான வார்த்தைகள். முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? அது பாத்தீங்கன்னா அது எப்பவுமே நம்மள அது ஒரு ஈகோ எண்ணத்துல நம்ம கொண்டு போவோம். நான் எனது, நாம். இப்ப நாம் சொன்னாவே 2 உதறு ஒட்டுன்னு சொல்லுவாங்க. நாம் அப்படின்னு, நான் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு முட்டாள்தனமான, அதெல்லாம் நான் சிற்றறிவு படைச்சவங்களை பாத்தீங்கன்னா அது மயக்கிற வார்த்தைகள். அது நாம் கூட மோசம்தான், நான் கூட மோசம்தான். நான் எனது அப்படின்ற வார்த்தையே ஈகோ தான் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இதோட இந்த கிளாஸ் நிறுத்திப்போம். நாளைக்கு 50வது ஸ்லோகத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்சிமம் நாளைக்கு முடிக்க முடியுமான்னு தெரியல, நாளைக்குள்ள முடிச்சிருவோம். ஹரே கிருஷ்ணா. कृष्ण नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद की जय। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम राम। ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கார்த்திகை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா மாதா.